ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராசி மற்றும் லக்கணத்தோடு சனி பகவான் தொடர்பு கொண்டால், அதாவது 1, 3 லக்கணத்தில் இருந்தாலும் சரி, அல்லது 3ஆம் பாவியால் லக்கணத்தை பார்த்தாலும் சரி, அல்லது 7ஆம் பாவியால் பார்த்தாலும் சரி, அல்லது 10ஆம் பாவியால் பார்த்தாலும் சரி, சனி பகவான் ராசி மற்றும் லக்கணத்தோடு தொடர்பு கொண்டார் அப்படின்னாச்சுனாலும் சரி, அந்த உங்கள் லக்கணம் எந்த லக்கணமாக இருந்து போட்டு அந்த லக்கணத்தை லக்னாதிபதினு சொல்லக்கூடிய அந்த கிரகத்தையும் சனி பகவான் பார்த்தாலும் சரி, அல்லது அந்த சனி பகவான் அந்த லக்னாதிபதியோடு சேர்ந்து இருந்தாலும் சரி, இது போல இருக்கிற அன்பர்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்கினா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எல்லாருமே எல்லா கோயிலும் போய் வரம் கேட்டால் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. ஜாதகப்படி உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்த கிரகத்தில் உட்காந்துருக்கிறாரோ அதுக்கு தகுந்த கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்வது சிறப்பு. சரி, அந்த லக்னாதிபதி 6, 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலும் சரி, அப்பவும் நீங்கள் அந்த கோயில தான் வழிபாடு செய்யணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து லக்னாதிபதி சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்களே பிரச்சனை விலை கொடுத்தா வாங்கிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கோவிலில் போய் சாமி கும்பிடும்போது பிரச்சனைக்குரிய இடமா இருக்குது. கோவில் போய் சாமி கும்பிட போகிறீங்க, அந்த கோவில் சாமி சிலைகள் உட்பட கோவில் கோபுரங்கள், கோவில் காம்பவுண்ட் சுவர்கள் ஏதாவது சிதிலடைஞ்சு இருக்கான்னு பாருங்கள். சிதிலடைஞ்சு உடஞ்சி இருக்குது, அதுதான் சிறப்பு உங்களுக்கு. சரி, சனி பகவானே ராசி இலக்கணத்தெல்லாம் பார்க்குறாரு, அவர் யோகாதிபதியாக இருந்து பார்க்குறாரு. சனி பகவான் ராசி இலக்கணத்தோடு சம்மந்தப்பட்டுட்டாலே, லக்னாதிபதியோடு சம்மந்தப்பட்டாலும் சரி, அல்லது லக்னாதிபதி சனி பகவான் நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சரி, இவங்களுக்கு பழசுனாதான் ரொம்ப பிடிக்கும். புதுசாக கொடுத்தா இது எதுக்கு புதுசாக போட்டுட்டு ஒரு துணி போடுறதுனாலே பழைய துணி தான் போடுவாங்க. சரிங்களா? ஒரு கார் வாங்கினா பழசு தான் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பழசு மேலே தான் அதிகமாக நாட்டம் இருக்கும். ஒரு 10-20 வயசுல நமக்கு 20 வயசு பையனாக இருக்கட்டும் கணக்கு பண்ணுங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 வயசு கொஞ்சம் வயசானவங்க தான் அதிகமாக பேசுவாங்க. இது போல தான் அவங்களுடைய ஆசை, சிந்தனைகள், செயல்பாடு எல்லாமே கரெக்டாக அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கும். அப்போது நம்ம இறைவனை வழிபாடு செய்யும்போது எப்படி செய்யலாம்? சரிங்களா? சரி, உதாரணத்துக்கு 12 ராசின்னு சொல்லிடுறேன். அதாவது மேசம், விருச்சகம் இந்த ராசியோடு சனி பகவான் தொடர்பு கொண்டாலும் சரி, அல்லது அந்த செவ்வாயோட சனி பகவான் சேர்ந்து இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழமையான முருகன் கோவில் இருந்தால் பாருங்கள், அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். மிக மிக சிறப்பு, மிக மிக சிறப்பு. பழமையான முருகன் கோயிலாக இருக்கணும். சும்மா நேற்று கட்டி இன்னைக்கு பூஜை பட கோயிலாக இருக்கக்கூடாது. 200 வருஷம் 1000 வருஷம் இருக்குல்ல, அந்த மாதிரி பழமையான முருகன் கோயில் வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் எங்கே சந்திக்கிறாங்களோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருவருமே சனியை வெட்டு குத்து செவ்வாய் வெட்டு குத்துக்கு உண்டான கிரகம், சனி அந்த இதை தூண்டி விடுற கிரகம். அப்போ நீங்கள் ரத்த பலி கொடுக்குறாங்கல்ல, ஆடு கிடா வெட்டுறாங்கல்ல, காவல் தெய்வங்கள் செவ்வாய் சனி சேர்ந்து இருந்தாலும், செவ்வாய் சனி பார்த்துருந்தாலும், விருச்சகத்தில் செவ்வாய் இருந்தாலும் சரி, மேச செவ்வாய் இருந்தாலும், இந்த அன்பர்களுக்கு பாருங்கள், கண்டிப்பாக இவங்க கருப்பசாமி ஊர் எல்லையில் காவல் இருக்கிற கருப்பசாமி, முனீஸ்வரன், சுடலமாட சுவாமி, இப்படி இது போன்ற காவல் தெய்வங்களை இவங்க அதிகமாக விரும்பி கும்பிடுவாங்க. அதுதான் இவங்களுக்கு சிறப்பும் கூட. செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டுட்டு அப்படின்னாலே, செவ்வாய் சனி பார்த்துட்டாலே உங்களுக்கு அந்த தெய்வத்து மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும். உதாரணத்துக்கு எதனால் இதை நான் இப்படி யோசித்தேன் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன். நேற்று மதியம் 10 மணிக்கு 11 மணிக்கு மேலே எனக்கு கேது புத்தியிலிருந்து கேது அந்தரத்துல இருந்து சுக்கிரன் அந்தரம் மாறி வருது. அதாவது செவ்வாய் திசை ராகு புத்தி சுக்கிரன் அந்தரம். இதுவரை எனக்கு அந்த யோசனையே இல்லை. சரிங்களா? ஆனால் திடீர்னு நேற்று 11:45 கேது நகர்ந்து போகிறாரு, சுக்கிரன் உள்ளே வர்றாரு. அங்கே இப்போ கோட்சார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் சிம்ம ராசியை பார்க்குறாரு. சிம்ம ராசியில் இருந்து சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிறாங்க. நேற்றுலேருந்து எனக்கு கருப்பசுவாமி, சுடலமாடசாமி இந்த மாதிரி தெய்வங்கள் மேலே எனக்கு ஒரு அதீத ஒரு நாட்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. ஒரு பாட்டு கேட்டாலும் சரி, அந்த தெய்வத்தை பார்த்தாலும் சரி, கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகி கொண்டே இருக்குது. ஏன்னு எனக்கு யோசிக்கும்போது கிடைச்ச விஷயம் இந்த விஷயம். அப்போ எனக்கு விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம், லக்னாதிபதியை 10ல் இருக்கிறாரு. அவரை 4ல் இருக்கிற சனி பகவான் கரெக்டாக நேருக்கு நேராக பார்க்குறாரு. செவ்வாய் இவர் நேருக்கு நேராக சமசத்த பார்வை பார்க்குறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் இல்லாத மாற்றம் அந்த நேரத்தில் எனக்கு மாற்றம். நேற்று மாறின அந்த மாற்றத்தில் இருந்து எனக்கு அந்த தெய்வத்தை வணங்கணும், ஒரு கருப்பசாமி கும்பிடணும், ஒரு காவல் தெய்வத்தை கும்பிடணும், இப்படியே சிந்தனை ஓடிட்டு இருக்கு. இதை யோசிக்கும்போது கிடைச்ச விஷயம் தான் எனக்கு இந்த விஷயம். சரி, இதை உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துடலாம். நீங்களும் இந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்களும் அதை பயன்படுத்தினா உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. எந்தெந்த தெய்வத்தை கும்பிட்டா சிறப்பாக இருக்குன்னு நீங்கள் கடைப்பிடிச்சு வரலாம்ல. அதுக்காக இந்த பரிகாரம் இந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்தேன். சரிங்களா? இது மேசத்திலையும் விருச்சிகத்திலையும் இருக்க அன்பர்களுக்கு சனி பகவான் பார்வைப்படும் படுற அன்பர்களுக்கு இந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம். அடுத்து
ரிஷபத்தையும் துலாமத்தையும் வந்து சனி பகவான் பார்க்குறாரு, இல்லை அங்கே இருக்கிறாரு, அங்கே சுக்கிர பகவான் இருக்கிறாரு, அல்லது சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார், இந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா பழமையான மகாலட்சுமி அம்மன் கோவில் வழிபாடு செய்யலாம். பழமையான கோவிலாக இருக்கணும். எந்த கோவிலாக பழமையான கோவிலாக இருக்கணும். அந்த கோவிலில் போய் நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாங்க. பழமையான ஒரு மகாலட்சுமி அம்மன் கோவில், பழமையான ஒரு அம்மன் கோவில் இருக்குது, அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்றீங்க. சரி, அந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அலங்காரங்கள்லாம் பெருசாக இருக்காது. அந்த மாதிரி கோவிலில் வந்து அலங்காரம் இருக்காது. சாமி சிலையை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த சிலையில் என்ன அமைப்பு இருக்கோ அது அப்படியே இருக்கும். அதுக்கு சேலை கொடுத்துருப்பாங்க, மற்ற சேலை இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி அபிஷேகம் அலங்காரங்கள்லாம் இருக்கும், ஆனால் அலங்காரங்கள் இருக்காது. நார்மலாக இருக்கும். பார்த்தாச்சுன்னா ஒரு இந்த சும்மா நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லைங்களா. இது மாதிரி தெய்வத்தை நீ வழிபாடு பண்ணுறது சிறப்பு. ஆனால் அதே கோவிலில் வந்து ஒரு பழைய சொல்கிறோம்ல, இந்த பிளாக் அண்ட் ஒயிட்னு படம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி காலத்தில் உள்ள பழைய பக்தி பாடல்களை வந்து நீங்கள் வந்து மெமரிகளில் ஏற்றி கொண்டு கொடுத்தாலோ சூப்பராக வேலை செய்யும். அந்த சுக்கிர பகவான் அந்த சனி பகவான் வந்து ரிஷபத்தையும் துலாமத்தையும் பார்க்க அன்பர்களுக்கும், அங்கே இருக்க அன்பர்களுக்கும், சுக்கிரோட சேர்ந்துருக்க அன்பர்களுக்கும் வந்து இந்த பரிகாரம் சூப்பராக வேலை செய்யும். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்புறம் நல்லெண்ணெய் வந்து மறக்காமல் வாங்கி கொடுக்கணும். விளக்குக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து எண்ணெய் காப்பு சாத்திரக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ரிஷபத்திலும் இந்த துலாமத்திலையும் சனி பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு, சுக்கிரனோட சனி சேர்ந்திருந்த அன்பர்களுக்கும் வந்து இந்த பரிகாரம் சூப்பராக வேலை செய்யும். அப்போ நீங்கள் தெய்வத்தை அலங்காரம் பண்ணி கும்பிடமானா அலங்காரம் பண்ணி கும்பிட வேண்டாம், இப்படி கும்பிட்டாலே போதும். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மிதுன ராசியிலையும் கன்னி ராசியும் வந்து சனி பகவான் வந்து அவருடைய பார்வையால் பார்த்தாலும் சரி, அங்கே இருந்தாலும் சரி, புதனோட சனி பகவான் சேர்ந்திருந்தாலும் சரி, அது வந்து உங்களுக்கு லக்கணமாக ராசியாக வரும் அன்பர்களுக்கு வந்து பழமையாக இருக்கிற, சரிங்களா, பழமையாக இருக்கிற விஷ்ணு ஆலயங்களை வழிபாடு செய்யலாம். பழமையாக இருக்கணும், பழசாக இருக்கணும், கோவில் புதுசாக இருக்கக்கூடாது, பழைய கோவிலாக இருக்கணும். அந்த கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து வரங்கள் சிறப்பாக கிடைக்கும். அப்போ அந்த கோவிலில் போய் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் போடுவதும், சரிங்களா, பச்சை தைலம் வாங்கி கொடுப்பதும், அலங்காரம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்கள் யாதில் வந்து அலங்காரம் பண்ண அமைப்பில் சனி பார்த்து அலங்காரம் கிடையாது. சனி பகவான் வந்து ராசியும் லக்கணத்தையும் பார்த்துட்டாரு அப்படின்னாச்சுன்னா, அதோட லக்கணாதிபதினு சொல்லக்கூடிய அந்த கிரகம் சேர்ந்துட்டு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து அலங்காரமாக இருக்கணுங்க அவசியமே கிடையாது. அலங்காரமாக இருந்தால் வேற மாதிரி வேலை செய்யும். அலங்காரம் அங்கே ஜாதகத்தில் எப்படி இருக்கோ, சனி பார்க்குற இடம் வந்து அலங்காரம் இருக்காது, அழுக்காக இருக்கும், அலங்கோரமாக இருக்கும். அப்போ பழமையான மகாவிஷ்ணு தலம் அப்படிங்கிறது வந்து பெருமாள் அவதாரத்தை அப்படி மகாவிஷ்ணு அவதாரத்தை அப்படியே எடுத்துக்கலாம். ரங்கநாதன் பெருமாள், காரமட ரங்கநாதன், கரிவரத பெருமாள் சொல்லலாம். இப்படி பெருமாள் அவதாரத்தை அனைத்துமே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தெய்வங்களை வந்து பழமையாக இருக்கிற கோவில்களில் வந்து அந்த சாமி சிலையை வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக தான் இருக்கும், அலங்காரம் பண்ண மாட்டாங்க. அலங்காரம் பண்ணாமல் இருக்க அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது தான் அவங்களுக்கு வந்து வரங்கள் சிறப்பாக கிடைக்கும். அது மேலே தான் அவங்களுக்கு நாட்டமும் இருக்கும். புதனும் சனியும் பார்த்துருக்குறாங்க, அப்பவும் இப்படி தான் இருக்கும். சரிங்களா. அடுத்து வந்து கடகத்தில் சனி பகவான் இருக்கிறாரு அல்லது சந்திரனோட சேர்ந்து இருக்கிறாரு. இந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ஆத்தோரமாக இருக்கிற, ஆற்றுக்குள்ளேயே இருக்கிற கோவில், மாரியம்மன் கோவில், இந்த மாதிரி கோவில், அம்பாள் கோவிலை தேர்ந்தெடுத்து அந்த கோவிலுக்கு வந்து அலங்காரங்கள்லாம் பண்ண வேண்டியதே இல்லை, நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு அந்த தெய்வத்தை வழிபாட்டு செஞ்சுட்டு வாங்க. அது வந்து ஆற்றுக்குள்ளே இருந்தால் ரொம்ப சிறப்பு. அம்பாள் தெய்வங்கள் மேலே உங்களுக்கு நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். சரிங்களா. அதுவும் பழமையான அம்பாள் கோவிலாக இருக்கணும், அவ்வளோதான். கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே அழுக்கு சேர்ந்து போய் இருக்கும். கோவிலில் வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கும்ல, அது போல் கோவிலில் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரி, சிம்ம ராசியை எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதே கணக்கு தான். பழமையான சிவ ஆலயங்களுக்கு போயிட்டு வந்துடலாம். பழமையான சிவ ஆலயமாக இருக்கணும். அங்கே போனாலும் சரி நீங்கள் வந்து நல்லெண்ணெய் மறக்காமல் வாங்கி கொடுக்கணும். இது போல் தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு அது மேலே நாட்டமாக இருக்கும். அப்போ கடக ராசியை வந்து சனி பகவான் வந்து பார்வை செய்தாலும் சரி, கடக ராசியிலே இருந்தாலும் சரி, சந்திரனோட சேர்ந்து இருந்தாலும் சரி, இந்த அமைப்பு சரியாக வரும். ஆனால் அவங்க வந்து லக்னாதிபதியாக வரணும் முதல்ல, அதான் கணக்கு. சரிங்களா. ராசி அதிபதி லக்னாதிபதி வந்தால் தான் உங்களுக்கு அந்த சிந்தனை செயல்பாடு இருக்கும். சிம்ம ராசியாக வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து வேற ஒன்றும் ஆழமாக யோசிக்க வேண்டியதில்லை, பழமையான சிவ ஆலயங்களுக்கும் போகலாம். சரிங்களா. பெரிய பெரிய கோபுரங்கள் இருக்கிற தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆனால் பழமையாக இருக்கிற கோவிலாக இருக்கணும். அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அலங்காரங்கள் இருக்காது, அவ்வளோதான். சாமி சிலை பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். அது எண்ணெய் காப்பு மட்டும் சாத்தி அப்படி பூஜை போட்டு சாமி விட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்வதே உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம். சரிங்களா. அடுத்து வந்து தனுசு ராசிலையும் மீன ராசிலையும் வந்து சனி பகவான் இருந்தாலும் சரி, அந்த ராசி அதிபதியும் அந்த ராசியோடு லக்கணத்தோடு தொடர்பு கொண்டு இருந்தாலும் சரி, குரு பகவானோட சேர்ந்து இருந்து இந்த மாதிரி அமைப்பில் இருந்தார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து வயதான
வயதான கிட்டத்தட்ட பழுத்த பலன்னு சொல்லுவாங்க, 80 வயசு 90 வயசு ஆச்சு ஒரு மகான் இருக்கார், அவங்க காலை கெட்டியாக பிடிச்சிடுங்க போதும். எந்த அளவுக்கு கெட்டியாக பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை ஜெயிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து அந்த அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? சரிண்ணா இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னால் அந்த மகான் நீங்கள் சொல்கிறோம்ல, அவங்களுக்கு படுக்கை பாய் தலையணை இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, இரவு நேரங்களில் அவங்களோட நீங்கள் டைம் பாஸ் பண்ணுறது, அவங்களோட பேசிட்டு அவங்களோட சொற்பொழி சம்மந்தப்பட்ட விஷயத்தை கேட்குறது, அவங்களோட அனுபவத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே வந்து தனுசு மீனத்தில் இருக்க அன்பர்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கால் அமுத்தி விடுறது, சரிங்களா, அவங்க காலுக்கு பாதரட்சியை வாங்கி கொடுப்பது, இதுவும் இவங்களுக்கு யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த குருவும் சனியும் சேர்ந்த அன்பர்களுக்கு வந்து லக்னாதிபதியோடு சம்மந்தப்பட்டாலும் இவங்க இந்த மாதிரி அமைப்பு தான் இருப்பாங்க. அப்படித்தான் இவங்களுக்கு கும்பிடணும்னு தோணும், அது சிறப்பாகவும் இருக்கும். அடுத்து வந்து மகரத்தில் இருந்தாலும் சரி சனி பகவான், சரிங்களா, கும்பத்தில் இருந்தாலும் சரி, இந்த அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு வந்து கால பைரவ வழிபாடு, சரிங்களா, எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி அந்த தெய்வத்தை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதிகமாக வாங்குற தெய்வமாக இருக்கும். குரு பார்த்துருந்தா அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்குற மாதிரி இருக்காது, பழி கொடுக்குற தெய்வமாக இருக்காது. செவ்வாய் சம்பந்தப்பட்டது அப்படின்னா பழி கொடுக்குற தெய்வமாக இருக்கும். ஆனால் காவல் தெய்வங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். மகர ராசி கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஊரில் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கோயிலில் வந்து கிடா வெட்டி பொங்கல் வச்சு சாமி போட்டாங்களா, இவங்களாம் இந்த அமைப்பு கரெக்டாக இருக்கும். அப்போது நான் சொன்ன இந்த அமைப்பு படி கனெக்ட் பண்ணி பாருங்கள், செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டு லக்கணத்தோடு ராசியோடு சம்மந்தப்பட்டு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு இஷ்ட தெய்வத்துக்கோ இல்லை குலதெய்வத்துக்கோ வந்து நீங்கள் வந்து கிடா வெட்டி பொங்கல் வச்சு சாமி போடுற மாதிரி தான் இருக்கும். அதுதான் உண்மையும் கூட, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்க நீங்கள் அப்படியே அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தை நீங்களே அலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சரியாக இருக்கும், 100 சரியாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போ சனி பகவான் வந்து எங்கே பார்க்குறாரோ அப்போ அவங்களுக்கு பழையது மேலே தான் ஆசைகள் அதிகமாக இருக்கும். அப்போது அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணணும். அது தெய்வ வழிபாடாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்யும் போது தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்களா? சரி, இது போல் ஜோதிட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே நிறைய என்னோட சேனலில் போட்டிருக்கேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். சேனல் நேம் என்ன கேட்டால் ஸ்ரீ முத்தாரம்மன் அனுபவ ஜோதிடம். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.